கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் அந்த ரேஞ்ச்ல தான் நீங்க சொல்லும்போது பயங்கரமா இருக்கு. காவேரி and Lakshmi Priya, they are like ஒரு 70% the same person. விஜய்க்கும் சுவாமிக்கும் சம்மந்தமே இல்ல. எல்லா ரொமான்ஸ் சீனுமே எனக்கு பேசிக்கா ரொம்ப நல்ல பையங்க. 200 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இப்போ நடக்கிற எபிசோட் வச்சு அவங்க ஒரு மீம் கிரியேட் பண்ணுவாங்க. and அது கரெக்டா வேற இருக்கும். மோஸ்ட்லி விஜய் சம்பந்தப்பட்ட கிஃப்ட்ஸ் தான் வரும் எனக்கு. ஓகே. இந்த நான் போட்டுக்கிற இந்த செயின், இந்த மோதிரம், பிரஷர் குக்கர், அம்மா, மிக்சர் கிரைண்டர், குமரன் மாமா, ரெஃப்ரிஜரேட்டர், சுவாமிநாதன், குயின். இது நான் தான். கிங் யாரு? நான் குயின்னா கிங். காற்று பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 இப்ப நம்ம கூட சுவாமிநாதன் இருக்காரு. சுவாமிநாதன் வெறுமே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தா அது அவ்வளவு ஈஸியா இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் நிறைய பேருக்கு கிரஷ் மெட்டீரியலா இருக்கீங்க. நிறைய பேரோட அப்படியே கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் அந்த ரேஞ்ச்ல தான் மீம்ஸ் எல்லாம் பாத்துக்க முடியுது. எப்படி இருக்கு இந்த ஃபீல்? நீங்க சொல்லும்போது பயங்கரமா இருக்கு. நிஜமாவா? ஓகே. விஜய் அப்படின்னு போட்டா ஹேஷ்டேக்ல அப்படியே பிச்சிட்டு போகுதே, எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பாத்திரத்தோட கேரக்டரைசேஷன் நான் சொல்லுவேன். அது ஜென்ரலா ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், லைக் சீரியல் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி தான். ஏன்னா எடுத்தோடனே ஆரம்பத்துல ஒரு கிரே ஷேடோட உள்ள வர ஒரு மேல் கேரக்டர், லைக் ஐ வுட்ன்ட் சே இட்ஸ் a லீட் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். யதார்த்தமா ஒரு நார்மலான யதார்த்தமா ஒரு அவனோட சர்க்கிள்குள்ள யாரையும் விட்டுக்க இஷ்டப்படாத ஒரு ஆள். அதுதான் விஜய் ஆரம்பத்துல. அவன் தாத்தா, அவன் பாட்டி, அவ்வளவுதான். ஒரு பாஸ்ட் இருக்கிற ஒரு ஆள். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அந்த டிஸ்டர்பன்ஸை அவன் எப்படி இது பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோட ஒரு பாண்டிங், காவேரியோட ஒரு பாண்டிங். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த பாத்துல எப்படி அவன் டிராவல் ஆகி ஒரு கேரக்டர்ல அந்த கிராஃப்னு அவங்கள கேரக்டர் கிராஃப் அது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி இப்போ வேற ஒரு ஆளா மாறி நிக்கிறேன். எஸ், கமெண்ட் செக்ஷன்லாம் எந்த சேனல் எந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாலுமே விகா ஆர்மின்னு தான் பார்க்க முடியுது. பிகாஸ் எல்லா இடத்துலயும் போய் அன்பு அவ்வளவு தெளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அதை பாக்குறப்ப நேர்ல நிறைய பேர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கல்ல, அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்த ஒரு மொமெண்ட்னா என்னவா இருக்கும்? ரொம்ப ஸ்பெஷலா இருந்த ஒரு மொமெண்ட்னா லைக் எப்பவுமே லைக் அம்மா ஸ்தானத்துல யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க இன்ட்ரோ கொடுத்ததை எப்படி கொடுத்தீங்க, கிரஷ் மெட்டீரியல் அப்படி. ஆனா ஒரு இடத்துல இருந்து பாசம் கிடைக்கும் போது அன்ஃபில்டர்டா ஒரு அம்மாவா நிறைய பேர் வந்துட்டு நான் பையனா பாக்குறேன். லைக் விஜய் வந்துட்டு பாய் நெக்ஸ்ட் டோர் ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. என் பையனுக்கு இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் விஜய்க்கு இருக்கு. நீ அப்படியே என் பையன் மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் ஒரு வாட்டி செட்டுக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு மீல் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மீல வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு பெரிய கேரியர்ல தனித்தனியா கட்டி அமிச்சிருந்தாங்க. எனக்கு அன்னைக்கு ஷூட் இல்லையா? என்னங்க சொல்றீங்க? அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க செட்ல கொடுத்திருந்தாங்க. இவங்க ஹீரோயின் தான் அதுக்கப்புறம் அத டன்சோ பண்ணி விட்டாங்க. எஸ், கண்டிப்பா அதெல்லாம் எதிர்பார்க்காம பண்ற ஒரு விஷயம் தானே. அவங்க செல்ஃப்லெஸ்ஸா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்றப்ப கண்டிப்பா அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். வேற ஏதாவது கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிருக்கீங்களா? கிஃப்ட்ஸ் நிறைய வரும் லைக். ஆனா நான் மேக்ஸிமம் வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக் கிஃப்ட்ஸ் எதுவும் அனுப்பாதீங்க. லைக் பாசம் எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு அன்பளிப்பை தவிர்த்து விட்டு அன்பை மட்டும் காட்டுங்கள். ஆமா, கரெக்டா படிச்சிட்டீங்க. சோ அப்படிதான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் அதையும் தாண்டி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அது அவங்க பாசம் எதுவும் பண்ண முடியாது. பட் மோஸ்ட்லி விஜய் சம்பந்தப்பட்ட கிஃப்ட்ஸ் தான் வரும் எனக்கு. இந்த நான் போட்டுக்கிற இந்த செயின், இந்த மோதிரம், இந்த ஸ்டட், அந்த மாதிரி அவங்க வந்துட்டு கேரக்டர் புரிஞ்சுட்டு விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. சோ இது கேரக்டருக்கு ஹெல்ப் ஆகும்ல, என்னைக்கோ ஒரு நாள் ஒரு யூஸ் பண்ணுவார்ல அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவங்க வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப சுவாமிநாதனுக்கும் விஜய்க்கும் இருக்க சிமிலாரிட்டிஸா நீங்க பாக்குற விஷயங்கள்லாம் என்ன? சிமிலாரிட்டிஸ் இல்ல, டிஃபரன்சஸ் தான் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? எக்கச்சக்கமா. விஜய்க்கும் சுவாமிக்கும் சம்மந்தமே இல்ல. அப்படியா? ஆமா. இது விஜய் பண்றாரு, அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல, விஜய் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கான்ட்ராக்ட் கல்யாணம் தப்பான ஒரு விஷயம். கான்ட்ராக்ட் கல்யாணம் யாரும் ரியல் லைஃப்ல பண்ணக்கூடாது. நான் போட்டேன்னா வீட்டுல என்ன போட்டுருவாங்க. ஓகே, அந்த விஷயம் பண்ணக்கூடாது. சோ அது ஒரு விஷயம். மத்தபடி லைக் விஜயோட பாஸ்ட் மாதிரி எனக்கு ஒரு பாஸ்ட் கிடையாது. அதனால விஜய் பாதிக்கப்பட்டிருக்கா, நான் பாதிக்கப்பட்டதில்ல. மேபி அது ஒரு டிஃபரன்ஸ் எனக்கும் விஜய்க்கும். அண்ட் ரொம்ப பிராஷ் விஜய், பட் நான் ரொம்ப ஸ்வீட். ஓகே, தெரியுது. அது ஒரு டிஃபரன்ஸ்.
சோ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் எனக்கு விஜய் ப்ளே பண்றது அப்படின்னு. ஏன்னா அப்படியே ஒரு போலார் ஆப்போசிட்டான வேற ஒரு ஒரு ஆளா கேரக்டர். மாறி பண்ண வேண்டியதா பட் ஆனா அவ்வளவு பிடிச்சு போச்சு. இதுல இருந்து இந்த கேரக்டர் எல்லாம் எடுத்துக்கலாம்பா அப்படின்ற மாதிரி. எடுத்துக்கிட்ட நல்லா இருக்கு. விஷயங்கள்லாம் என்ன விஜய் கிட்ட இருந்து? எடுத்துக்கிட்ட விஷயம் ஈஸியா ஒருத்தரோட அப்படியே ம். எடுத்தோடனே பார்த்தோடனே ஹாய் வி அப்படின்னு சேர்ந்துடக்கூடாது. எடுத்தோடனே ஐ மீன் டோன்ட் மேக் இட் ஹார்ட் ஃபார் த அதர் பர்சன், பட் அட் த சேம் டைம் டோன்ட் மேக் இட் டூ ஈஸி. எடுத்தோடனே அப்படியே சேர்றதுல அது அந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்காது. ஓகே. ஸோ அதனால ஆர்கானிக்கா மெதுவா நிறுத்தி நிதானமா ஒருத்தவங்களோட சேர்ந்து அவங்க என்ன நான் சொல்றது லைக் செட்ல இருக்கிற தாத்தா பாட்டி ஓகே. மற்ற கேரக்டர்ஸா இருக்கட்டும் அதுல ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றதே சொல்றேன். லைக் டே டு டே பேசிஸ்ல நம்ம பாக்குற ஆளுங்களோட ஓகே. நம்ம எடுத்தோடனே எல்லாத்தையும் அப்படியே அள்ளி கொட்டிடாம நிறுத்தி நிதானமா பார்த்து எடுத்து நிதானமா. அது விஜய் வந்துட்டு இப்போ 3 சகலைங்களை எடுத்துக்கோங்களேன். எடுத்தோடனே வந்துட்டு 3 பேரும் அப்படியே பாண்ட் ஆகல. ஆமா. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் குமரனோட எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு பார்த்தோன்னே அவர் கை கொடுக்க வர்றாரு, நான் கண்டுக்காம அப்படியே உள்ள போயிடுவேன். நிவினோட இருந்த ஃபர்ஸ்ட் சீனு ஒரு ரெயின் எஃபெக்ட்ல அவர் வந்துட்டு காவேரியோட பேசிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்துட்டு ஒரு வெள்ளத்தரமா ஒரு லுக் விட்டு அப்படி வந்துட்டு போவேன். ஸோ வாட் ஸ்டார்டட் as a very hard crux, not easy to make friends with anybody அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு போக போக அவன் வந்துட்டு சில பேரோட பாண்டிங் டெவலப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான்னா அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டான். ஓகே. எந்த லெவல் போனாலும் சரி அவன் வந்துட்டு விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்காக உயிரை வேணா கொடுக்கலாம். அது ஒரு செம்ம கேரக்டர் விஜய் கிட்ட. நைஸ். அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் ஓகேவா? நான் வந்து ஒவ்வொரு கார்டா கொடுப்பேன். அது வந்து உங்க ரியல் லைஃப்ல யாருக்காவது கொடுக்கணும். ஐயோ பயமா இருக்கு. பயப்படாதீங்க, ஜாலியா இருக்கும். ஓகேவா? இந்த கார்டு ஏஸ் யாருக்கு கொடுப்பீங்க? எனக்கு ஆக்சுவலி கார்ட்ஸ் அவ்வளவா தெரியாது. இல்ல எனக்கு அர்த்தம் சொன்னீங்க தானே நான் யாருக்கு கொடுக்கறதுன்னு டிசைட் பண்றது. ஏஸ்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏஸ் டாப்னா தாத்தா கொடுப்பேன். தாத்தா கொடுக்கலாம். சோமு சார் கொடுப்பேன். எஸ். ஓகே. அடுத்து குயின். இது செட்ல இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே கொடுக்கலாம். ஒருத்தருக்கு தான் தரணும். காவேரி, கங்கா இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே குயின்ஸ் தான். எல்லாருமே குயின்ஸ் தான். பாரபட்சம்லாம் கிடையாது. பாரபட்சமே கிடையாது. எல்லாருமே குயின்ஸ் தான். கிங் இன்க்ளூடிங் பாட்டி. கிங் யாருக்கு? கிங் ஒன் அண்ட் ஒன்லி அன்டிஸ்பியூட்டட் கிங் ஆஃப் our set பிரவீன் சார். பிரவீன் சார். நைஸ். ஓகே. அடுத்து ஜாக். ஜாக்னா வந்து ஒரு மந்திரி மாதிரி. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படின்னுவாங்களே அந்த மாதிரியா. எனக்கே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபேவரட்ஸ் ஆஃப் சாமிநாதன் போலாமா? ஃபேவரட் மூவி ஆஃப் ஆல் டைம். நாயகன் ரொம்ப பிடிக்கும். நாயகன். ஃபேவரட் சாங். ஃபேவரட் கண்டிப்பா 2 லைன் பாட சொல்லுங்க. ஃபேவரட் சாங் நீங்க பாட சொல்றீங்கன்னா அப்ப ஏதாவது சிம்பிள் சாங் சொல்லிடுறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ நீ கஷ்டமான சாங் யூஸ். வெண்பனி மலரே ரொம்ப பிடிக்கும். 2 லைன்ஸ் எங்களுக்காக. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே 8 வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலை நான் பச்சையானேன் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். நடுவுல ஒரு போர்ஷன் வரும், அது செம்மையா இருக்கும். அப்படியா? வெண்பனி மலரை ஃபுல்லா பாடுங்க நீங்க. எனக்கு தெரியாதுங்க சீரியஸா. நடுவுல ஒரு செம்ம போர்ஷன் வரும். தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே தேடியே வருகின்றது தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் தொலைகின்றது வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறது பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே நரைகளும் மறைந்திடவே. சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க. இப்போ ஓகே ஃபைனலி ஒரு क्वेश्चन என்னன்னா, இப்போ வந்து உங்க செட்ல வந்து யார் நிறைய செலவு பண்ணுவா, யார்கிட்ட இருந்து நீங்க சேவிங்ஸ் கத்துக்கணும்னு நினைப்பீங்க? நிறைய செலவு பண்றது அப்படி பயங்கரமா செலவு பண்ற ஸ்பெண்ட் த்ரிஃப்ட்லாம் எங்க செட்ல யாரும் கிடையாது. ஓகே. நிறைய ஆர்டர் பண்றது, நிறைய திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரி. அப்படி சொல்றீங்களா? பிரவீன் சார் சொல்லுவேன். அவரு கார் கலெக்ஷன் வருஷம் மாறிட்டே இருக்கு. ஓகே. போன வருஷம் வந்துட்டு இது தார் வச்சிருந்தாரு, அந்த தார் இப்ப காணோம். அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்து தார் ராக்ஸ்க்கு மாறிட்டாரு. சோ அந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருப்பாரு. சோ அவர் அந்த விஷயத்துல பயங்கரமா செலவு பண்ணுவாரு. அண்ட் சேவிங்ஸ் கத்துக்கணும்னா தாத்தா தான் சொல்லுவேன். அவரு தாத்தா கிட்ட இருந்து சேவிங்ஸ் நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், இந்த சேவிங்ஸ் நான் அவர்ட்ட கத்துக்கிட்ட இப்ப எல்லாம் சேவ் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றது எப்படின்னு ஓகே. அவர்கிட்ட இல்ல ஜென்ரலா அவ ஒரு ஐடியாவா சொன்னது. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். பிரவீன் கூட அந்த விஷயத்துல நான் நிவின் கூட லைக் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணுவாப்ல. சோ அந்த விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஓகே. மாசம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சாதான் அது குறிப்பிட்ட மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தொகையா மாறும். அது மட்டும் இல்லாம
இல்லாம கல்விக்கு, திருமணத்துக்கு, இந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு உதவியாவும் இருக்கும். இன்னொரு விஷயம், நமக்கு சேமிக்கிற பழக்கத்தை ஒழுக்கமாவும் கத்துக் கொடுக்கும். இந்த மாதிரி சேமிச்சு வைக்கணும்னா ஒரு நம்பகமான சிட் ஃபண்ட் நிறுவனத்துல சேர்ந்தாலே போதும். அந்த வகையில தமிழகம் எங்கும் 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு மக்களுடைய அவசர பொருளாதார தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க ருபி ஆபெக்ஸ் சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். இவங்க கிட்ட சீட்டு திட்டம் மட்டும் இல்லாம சேமிப்பு, நகைக்கடன், RD FD, மகளிர் குழுக்களுடன் சேர்ந்து மைக்ரோ லோன் திட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா 10 நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரே குழுமமா இயங்கிட்டு வராங்க ருபி ஆபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இப்ப ருபி ஆபெக்ஸ்ல இருந்து உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இப்ப நம்ம கூட லட்சுமி பிரியா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மக்கள் கிட்ட வந்து அளவு கடந்த ஒரு அன்பு ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளெஸ்டா ஃபீல் ஆகுது. இப்ப ஒரு கேரக்டரா சாதிக்கிறதை தாண்டி நீங்க என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்களே. ஆமா. இப்ப லட்சுமி பிரியாவே மக்கள் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க லட்சுமி பிரியாக்காக. அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கு? நடக்காத சண்டைகள் இல்ல, நிறைய சண்டை நடக்குது. கேரக்டர் தாண்டி ஒரு பர்சனா வந்து லவ் கிடைக்கிறது ஐ திங்க் இட்ஸ் வெரி ரேர். இந்த ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்குமே கேரக்டரா நிறைய பேருக்கு லவ் கிடைக்கும். அது ஏன் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு நிறைய கிடைக்குது. ஓகே, ஐ அம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ ஹோப் ஐ கெட் இட் இன் ஃபியூச்சர் as well. எஸ், கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னால தான் அந்த ஒரு சக்சஸ் நினைக்கிறேன். And உங்களுக்குமே காவேரியோட இருக்க கனெக்ஷன் எப்படி இருக்கும்? இதெல்லாம் எனக்கும் காவேரிக்குமான சிமிலாரிட்டிஸ் அப்படி நீங்க பாக்குற விஷயம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், காவேரி அண்ட் லட்சுமி பிரியா தே ஆர் லைக் ஒரு 70% the same person. எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்டோரி அண்ட் டயலாக்ஸ் அந்த சினாரியோக்காக தான் அந்த ஒரு 30% வந்து டிஃபர் ஆகுதே தவிர இட்ஸ் ஆல் த சேம் பர்சன். சோ எனக்கு அது நடிக்கிற மாதிரி இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த 30% தான் நான் நடிக்கிறது. அதான் மேபி அதை ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது ஆடியன்ஸ்னால. ஓகே, சில விஷயங்கள் வந்து பீப்புள் உங்களை ஓன் பண்ணிக்கிற மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு ஃபேன் எனக்காக பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா சில டைம்ல உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு மொமெண்ட்னா என்னவா இருக்கும்? there is one girl in Malaysia. எனக்கு ஆக்சுவலா பார்த்தோனே கோவம் வந்துச்சு. பட் தென் யோசிச்சு பாக்குறப்போ இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஒரு டாட்டூ போட்டிருந்தாங்க. அந்த டாட்டூல வந்து ஒரு இடத்துல எல்பின்னு போட்டிருந்தாங்க. if they made it about Kaveri, okay, they are a fan அப்படின்னு இருந்திருக்கும். பட் எல்பின்னு போட்டது வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்ற கோவம் வந்துச்சு. ஐ met her and then திட்டிட்டு அதுக்கப்புறமா நிறைய தேங்க்யூ சொன்னேன். ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு அது பார்த்துட்டு. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி செல்ஃப்லெஸ்ஸா சில விஷயங்கள் பண்றப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நம்ம எதுவுமே பண்ணலையே அவங்களுக்கு. ஐ அம் ஜஸ்ட் டூயிங் மை ஜாப். பட் அதுக்கே இவ்ளோ லவ் கொடுக்குறாங்கன்றது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் இருந்தாலும் ஒரு நிறைய குவெஸ்சன்ஸ் வரும்ல நம்மளுக்கு, நம்ம அப்படி என்னடா பண்ணோம் அப்படின்னு. அதுதான் அந்த ஒரு விஷயம் தான் இருக்கும். இப்ப மகாநதி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப டஃபா சேலஞ்சிங்கா இருந்ததுன்னா என்ன சீனா இருக்கும்? எல்லா ரொமான்ஸ் சீனுமே எனக்கு டஃப் தெரியலையே பார்த்தா உங்களுக்கு அப்படி. ஏன்னா அவரு பிரவீன் சார் வந்து அது அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு காட்டுறாரு. அதுக்கு பின்னாடி நாங்க பண்றதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. எனக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்து வரல. பட் தென் ஒரு 2.5 years நாங்க வந்து அந்த ஒரு பேர் இப்பதான் வந்து ரீச் ஆயிருக்கா இந்த 2.5 years. சோ ஐ ஹவ் காட் யூஸ் டு இட். இந்த இமோஷனுக்கு நம்ம இப்படி ரொமான்ஸ் பண்ணணும், இப்படின்னா இப்படி பண்ணணும் அப்படின்றது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்ல இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, இப்ப ப்ரோமோஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தா கூட இந்த ரீல்ஸ்ல வர எடிட்லாம் இன்னும் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும்ன்றது கேள்விப்பட்டோம். சோ எப்படி அது இந்த ஒரு ரீல்லாம் எப்படி யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சத்தியமா எங்க ஸ்டோரி லைன்ல கூட அந்த எவ்ரி மந்த் வந்து எங்களுக்கு ஒரு 1 line வரும். அந்த 1 lineல கூட வந்து அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. எப்பயோ 200 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த வச்சு இப்போ நடக்கிற எபிசோட் வச்சு அவங்க ஒரு மீம் கிரியேட் பண்ணுவாங்க. அது கரெக்டா வேற இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு சீன் கோடிங், ட்ரெஸ், இந்த இயரிங் ஏன் இப்ப போட்டாங்க, இந்த இயரிங் அந்த எபிசோட்ல ஆடிச்சு, இங்க ஆடல, கண்டினியூட்டி செக்ல எக்கச்சக்கமா வரும். துப்பட்டா வந்து இங்க பின் பண்ணிருந்தாங்க, இங்க வந்து ஃப்ரீயா போயிடுச்சு. இந்த அளவுக்கு கண்டினியூட்டி செக் பாப்பாங்க. எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவ்வளவு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி காமெண்ட் செக்ஷன் வந்து ஃபில் ஆக எங்களோட ஏடிஸ் வந்து ரொம்ப கான்சியஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. they even think about எங்க strands of hair வந்து எவ்வளவு இருக்கு, பஞ்ச் நிறைய இருக்குன்னா அதை பார்த்து அதை போட்டோ எடுத்து வச்சுட்டு இப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை வந்து அங்க கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துறாங்க. நோ அப்படின்னு we are watching அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு all are watching. they don't just watch it for once. நிறைய தடவை வாட்ச் பண்றதுனால சின்ன சின்ன விஷயமா ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபேன் கிட்ட இருந்து நிறைய லவ் பாத்துக்கலாம். பட் இப்போ ஒரு ஃபேமிலியாவே உங்களை தத்தெடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும், இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்களே நிறைய பேர். ஃபேமிலியா தத்தெடுக்கிறத தாண்டி என்கிட்ட நிறைய பேர் வந்து நீ அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்க. நிறைய காவேரிஸ் வந்து நிறைய வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ என்னோட டாட்டர் கிட்ட நான் பாக்குற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு டிவில பாக்குறப்போ ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. மேபி
மேபி அவளுக்கு கல்யாணம் ஆகி இஃப் ஷி லீட்ஸ் ஹர் லைஃப் அவ லைஃப்ல என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் வரலாம்னு எனக்கு இப்பவே தெரியுது ஓகே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன தத்தெடுக்கிற அளவு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓன் பண்ணிக்கிட்டாங்க, லைக் தே ஆர் ஆல்ரெடி ஓனிங் அ டாட்டர் லைக் மீ. ஓகே அந்த மாதிரி எஸ் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஆமா. ஓகே இப்போ வந்து உங்களுக்காக ஒரு செக்மெண்ட். ஓகே இந்த கார்டு வந்து நீங்க யாருக்கு வந்து உங்க லைஃப்ல கொடுப்பீங்க அப்படின்றது. ஆண்டவா இப்படிதான் ஏதாவது வச்சு மாட்டி விட்டுறீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏஸ் யாருக்கு கொடுப்பீங்க? பிரவீன் சார். பிரவீன் சார் கொடுக்கலாம். குயின் இது நான் தான், இப்ப டவுட்டே இல்ல. குயின் கேரக்டர்ஸ் அப்படி நம்ம ஃபீல் பண்றப்ப நிறைய சீரியல்ல வந்து நீங்க மெயின் கேரக்டர், பட் ரியல் லைஃப்ல வந்து அந்த மெயின் கேரக்டர் வைப்ஸ் இருக்கும்ல, அது எங்கெல்லாம் அதிகமா பிரதிபலிக்கும்? when I'm in my work, என்னோட ஒர்க்கோட ஜோன்ல நான் வந்துட்டேன்னா like I am the main character, I don't allow anyone into it. So அந்த இடத்துல I feel like a queen. ஓகே மத்தபடி பர்சனல் எல்லாத்துலயும் வந்து அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க, பட் when it comes to work it's just me who decides. ஏதா வேணும் இது வேண்டாம், நோ எஸ் எல்லா டெசிஷன்ஸ்மே என்னோடது தான். சோ அந்த இடத்துல I'm the queen. ஓகே அடுத்து கிங் யாரு? நான் குயின்னா கிங். கிங் யாரு 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 யாரு? கிங் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணலங்க நானு. கிங்கான குவாலிட்டிஸ் என்னவா இருந்தா நல்லா இருக்கும்? கிங்கோட குவாலிட்டிஸ் வந்து he needs to be a man first. ஓகே not to be a boy. I'm not talking about the gender, man, matured man. yeah. Okay. Someone who knows how to respect a woman, how to stay loyal. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, சமைக்க தெரிஞ்சிருக்கணும், பல்லிய விரட்ட தெரிஞ்சிருக்கணும், கொரட்ட விடக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான குவாலிட்டிஸ்லாம் கூட இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he should be a man. ஓகே அடுத்து ஜாக். ஜாக் யார்ப்பா? ஒரு மந்திரி மாதிரி. I think it goes to Shweta. Shweta is like my sister. She does all my videos, photos எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. So she is a big part of my life. நிறைய விஷயம் வந்து லைக் என் கூட born sister கிடையாது, பட் எல்லாமே நாங்க ஷேர் பண்ணுவோம். எதுவுமே வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் இல்ல, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் எங்க ரிலேஷன்ஷிப். So I think she is the one. ஓகே அடுத்து ஜோக்கர். ஆக்சுவலா இதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தாங்க இப்படி ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணாலும் அத பத்தி பேசுறதுக்கு ஒரு 100 பேர் வருவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே ஜோக்கர்ஸ் தான். அவங்க வாழ்க்கையில வந்து டைம் எப்படி போக்கணும்னு தெரியாம யார் யார் பத்தியோ பேசி, குறிப்பா என்ன பத்தி பேசி நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. சோ ஐ திங்க் யூ ஆர் தி ஒன். ஜோக்கர் நிறைய பேர், ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்ல, இல்ல ஒரு பஞ்ச். யா ஓகே. இப்போ காவேரி கிட்ட இருக்க ஒரு சீக்ரெட்டான டேலண்ட்னா என்ன? நல்லா பாடுவீங்க, ஆடுவீங்க, ஆக்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். அதை தாண்டி ஒரு சீக்ரெட் டேலண்ட்னா என்னவா? காவேரி கிட்ட கேக்குறீங்களா லட்சுமி பிரியா கிட்ட? லட்சுமி பிரியா கிட்ட. லட்சுமி பிரியா கிட்ட சீக்ரெட்டான டேலண்ட்னு சொல்ல மாட்டேன். ஐ ஸ்பீக் ரியலி குட் ஹிந்தி. ஓகே, எனக்கு தமிழை விட நான் ஹிந்தி ரொம்ப அழகா பேசுவேன். அதுதான் ஒரு சீக்ரெட்டான டேலண்ட். ஆமா, நிறைய பேருக்கு தெரியாது, அதனால சொல்றேன். ஓகே அடுத்து உங்க கோஸ்டார்ஸ்ல யார் ரொம்ப ஹியூமரஸான ஒரு பர்சன்? கங்கா. ஓகே, என்ன அப்படி என்ன ஹியூமர் பண்ணுவாங்க செட்ல? அவ பேசினாலே ஒரு மாதிரி ஹியூமரஸா இருக்கும். மதுரை பொண்ணு, அந்த ஒரு கலகலகலன்னு ஃபீல் இருக்கும், எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆக்சுவலா அவ வரதுக்கு முன்னாடி சாத்திகா என் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவா டைம். எங்க 2 பேர் we are like equals. எங்க 2 பேர் மைண்ட் செட்டும் ஈக்குவலா இருக்கும். பட் தாரிணி இஸ் லைக் ரொம்ப ஹைப்ட் அப்பான ஒரு பர்சன். எது சொன்னாலும் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஜாலியா அந்த மூட் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சோ அதனால ஓகே. அடுத்து கடைசியா ஒரே ஒரு செக்மெண்ட். இப்போ வந்து உங்க சீரியல்ல இருக்கவங்க ஒரு கிச்சன் அப்ளையன்சஸா மாறுறாங்க, ஓகேவா? ஓகே, நான் வந்து சில விஷயங்கள் சொல்லுவேன், கிச்சன் அப்ளையன்சஸ் சொல்லுவேன், அது யார் யாருக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லணும். பிரஷர் குக்கர் எப்பயுமே ரொம்ப கோவமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க யாரு சீரியல்ல? கோவமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது அம்மா. அவங்கதான். இப்போ அவங்க ஸ்வீட் மாமியாரா நடந்துட்டு இருக்காங்க. பட் வெரி லாங் டைம் she was a pressure cooker. ஓகே. மிக்சர் கிரைண்டர் எப்பயுமே டிராமா ஃபன் அந்த மாதிரி ஒரு மிக்சர் கிரைண்டர் டிராமா ஃபன். அது வந்து கமருதீன் மாமா, குமரன் மாமா. he is always fun on set. பாட்டெல்லாம் போட்டுட்டு ஜாலியா சில் பண்ணிட்டு நாங்க அழுது அப்படியே டவுனா உட்காந்து நாங்க ஒரு சீன் நடிச்சிட்டு இருப்போம். மார்ஷல் ஸ்பீக்கர்ல போயிட்டு பாட்டை போட்டு குத்து சாக்கு ஆடிட்டு இருப்பாரு. சோ அதனால அவரு. ஓகே. ரெஃப்ரிஜரேட்டர் எப்பயுமே காம் கம்போஸ்ட் கூலா. என்னோட கோஸ்டார் சுவாமிநாதன், he is always calm composed chill guy. ஓகே, zen மோட்ல இருப்பாரு அந்த மாதிரி. ஓகே. ஏர் ஃப்ரையர் குயிக் எஃபிஷியன்ட் அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் தருவாங்க. ஏர் ஃப்ரையர் சாத்திகாக்கு சொல்லலாம். வெரி குயிக். அவ கவுண்டர்ஸ்லாம் செம குயிக்கா இருக்கும், டப்பு டப்புன்னு இருக்கும், நம்ம அப்படி யோசிக்கவே முடியாது. நீங்க ரசிச்ச ஒரு கவுண்டர்னா என்ன? அவ நிறைய நீங்க அவகிட்ட பேசி பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் வரும்.
ஓகே. அவளை வந்து நீங்க எந்த விஷயத்துலயுமே நீ தப்பு சொல்றடின்னு கன்வின்ஸே பண்ண முடியாது. நான் தான் கரெக்ட் அப்படின்னு நிப்பா. அந்த கவுண்டர்ஸ் தான் அவகிட்ட. கவுண்டர்ஸ் தான். வீட்ல இருக்க லேடிஸ் எல்லாமே கிச்சன் வேலையை டக்குன்னு முடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய சமையல் வேகமும் குறையாம ஹெல்த்தியான ஃபுட்டையும் சமைக்கிறதுக்காக வெட் கிரைண்டர், குக்கர், கேஸ் ஸ்டவ்னு சொல்லி எக்கச்சக்கமான கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சௌபாக்கியா. நேரத்தையும் உழைப்பையும் மட்டும் குறைக்காம மின்சார செலவையும் குறைச்சிட்டு அதே சமயத்துல உங்க கிச்சனுக்கு ஒரு நவீனமான ஸ்டைலிஷ் லுக்கையும் கொடுக்குது. சோ உங்க சமையல் அனுபவத்தை சௌபாக்கியோட அப்டேட் பண்ணுங்க. இப்ப சௌபாக்கியால இருந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹாம்பர்.